ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். Meenakshi College of Nursing Mangada and Aramika Meenakshi College of Nursing Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். சனி குரு வீட்டில் ஏற்கனவே பயிற்சி ஆகி இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அங்கே தான் இருப்பார். இந்த காலகட்டம் வரைக்கும் ரொம்ப கொடுமையான சம்பவங்கள் தான் நடக்கும். இதே விமான விபத்துகளே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரயில்வேயில் ரொம்ப பார்த்துக்கணும். அதே போல் இந்த பள்ளி குழந்தைங்க போகிறது ஸ்கூலுக்கெல்லாம் நான் என்ன சொன்னது, அந்த ஃப்ளைட்டில் ஒரு ட்ராவல் பண்ணவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுவே இந்த ஃப்ளைட்டு சரியாக இல்லை, வெறும் விபத்துன்ற மாதிரிலாம் பார்க்க முடியும். இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதையும் நம்ப முடியாத ஒரு காலகட்டம் என்பது தான் ஜோதிடத்தில் காட்டக்கூடிய விஷயம். ஆனி மாதம்ன்றது 15/6 16/7 இந்த மாதம்லாம் கூட ரொம்ப கடுமையாக இருக்கும். உலகத்துக்கு யுத்தங்களோ அல்லது பிரச்சனைகளோ, கொத்து கொத்தாக மரணம் ஏற்படுவதோ, நெருப்பால் மரணம் ஏற்படுவதோ, வெள்ளம் அப்படியே காடாகி பிரச்சனையாகி மலை கொட்டுவது, மலை பிரதேசங்களுக்கு பெரிய பாதிப்புகள், மலை சரிவுகள், அதே போல் ட்ரெயினால் பாதிப்பு வரும். எந்த பிராயச்சத்தும் இல்லை. யாருக்கு அது இருக்குதோ போய் சேர வேண்டியது. பார்த்திங்கன்னா இது நாஸ்ட்ராடாம்ஸோ அல்லது பாபா வாங்கியோ எல்லாம் பார்த்திங்கன்னா கூட நிறைய இந்த வருஷத்தில் கடுமையான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள். மூல நட்சத்திரத்தில் இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்கு. பூர நட்சத்திரத்தில் யுத்தம் ஆரம்பிச்சிருக்கு. மூலனாவே கேது. கேது ஏற்கனவே சூரியன் வீட்டில் இருக்காங்க. சதிகளா இல்லையான்றதெல்லாம் விசாரிக்கணும். கிரகம் ஜெயிக்குமா நம்ம ஜெயிக்குமானா கிரகம் தான் ஜெயிக்கும். நம்ம குடும்பத்தை சார்ந்த மாதிரி தான் எல்லாருமே. நம்மளும் ரெகுலராக ஃப்ளைட் ட்ராவல் போகும். அன்றைக்கி அந்த ஃப்ளைட் விமான விபத்து நடந்துருச்சு கூட நான் கோயம்புத்தூர்லேருந்து தான் வந்தேன். ஸோ ரெகுலராக நம்ம ஒரு காரில் போகிற மாதிரி, ஒரு ஸ்கூட்டரில் போகிற மாதிரி, ஒரு சைக்கிளில் போகிற மாதிரி, ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போகிற மாதிரி இன்றைக்கி விமான பயணங்கள்ன்றது ஆயிடுச்சு. இட்ஸ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒன் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். என்னென்னா அது ஈஸி வே டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஒரு பெரிய டெஸ்டினேஷனை நம்ம ஈஸியாக போகிறோம். அது போல் தான் எவ்வளோ கனவுகளுடன் போயிருப்பாங்க. அது இல்லாமல் அது விமானம் அந்த ஃபஸ்ட்டு அதில் விழுந்து அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள். அது இல்லாமல் அப்பாவியாக படித்து கொண்டிருந்த மாணவர்களுடைய ஹாஸ்டலில் விழுந்தது அது இன்னும் கோரும். அதனால் அங்கே இருக்கிற அந்த பல கனவுகளோட எம்பிபிஎஸ் சீட்டுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். அந்த எம்பிபிஎஸ் சீட்டோடு இருக்கக்கூடிய கனவுகள், தான் குழந்தைங்க ஹாஸ்டலில் நேரம் சாப்பிட்டுதா இல்லையான்னு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய பெற்றோர், அந்த சமயத்தில் ஒன்றுத்துக்குமே சம்மந்தம் இல்லாத இதான் துர்மரண சாஸ்திரம் தான் வரும்னு நான் உங்களதில் பேசியிருக்கேன். மார்ச் மாதம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பொறுமையாக உங்களுக்கு விளக்கமாகவே சொல்லியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2031 வரைக்கும் இனிப்பேல் நிறைய பேர் நிறைய விதமான கணிப்புகள் பண்ணலாம். நான் இந்த 31 வரைக்கும் பஞ்சாங்கத்தை பொறுமையாக எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணதில் இந்த துர்மரண சாஸ்திரங்கள் பெரிதாக காணப்படுது. அதாவது கொத்து கொத்தாக மரணம். உங்களுடைய இவர் ஆங்கர் கூட அந்த கேள்வி கேட்டிருப்பார், கொத்து கொத்தாக மரணம் ஐயான்னாரு. ஆமான்னு. அதனால தான் இந்த இது இந்த ஆனி மாதத்துக்கு முன்பாகவே இந்த விபத்துக்கள் நான் ஆனி மாதத்தில் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணேன். ஆனி மாதத்துக்குள்ளாக, ஆனின்றது உங்களுக்கு தெரியும், இந்த ஜூன் மாதத்தில் தான் ஆனி மாதம். அந்த இது இல்லாமல் நான் மார்ச் மாதம் கொடுத்த இன்டர்வியூலேருந்து நான் எப்போவுமே சொல்லி கொண்டு வருவது தான். அதில் இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டது. அதில் வாக்கியப்படி திருக்கணிதப்படிலாம் பஞ்சாங்கங்கள் நடந்தது. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் திருக்கணிதம் ஃபாலோ பண்ணுறதுனால திருக்கணிதத்தை வாக்கியமாக எனக்கு சில விஷயத்துக்கு எடுத்துப்பேன். ஏன்னா வாக்கியத்திலேருந்து தான் மறுவிது திருக்கணிதம். ஸோ வாக்கியம் ஃப்ராடு, திருக்கணிதம் உஸ்தாமெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். 2 பஞ்சாங்கங்களும் முக்கியம். எப்படி ஒரு காலத்தில் நம்ம மருந்துகளுக்கு சிறப்பு மட்டும்தான் கொடுத்துருந்தோம், கலர் கலராக சிறப்பு. அதுக்கப்புறம் தான் இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியாக சர்ஜரி, ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்திருக்கு மாதிரி எல்லாமே அந்த காலத்துலேருந்து அதுக்கெல்லாம் உண்டு தான். மூல உதாரணம்னு உண்டு. எப்பவுமே உலக பொதுமறை ஜாதகம்னு உண்டு. அதுதான் பஞ்சாங்க குறிப்புகள். விஸ்வாவசு இது வருடம். இந்த வருடத்தில் இது எப்படியெல்லாம் இருக்கும்ன்றது தான் தீப்பிழம்புகள்லாம் நிறைய காட்டு. அதனால் சூரியனும் இப்போ குருவும் ஒன்றா சேர போகிறக்கிட்ட சுக்கிரன் வீட்டுக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. சனி குரு வீட்டில் ஏற்கனவே பயிற்சி ஆகி இருக்கக்கூடிய காலகட்டம். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அங்கே தான் இருப்பார். கிட்டத்தட்ட 2027 எண்டு வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் 27 எண்டுலேருந்து அவர் மாறி ரிஷபம் மேஷமான செவ்வாய் வீட்டுக்கு வரார், நீச்சமாறார். அங்கே 30 இல்லை 31 வரைக்கும் அது எண்டு வரும்.
இந்த காலகட்டம் வரைக்கும் ரொம்ப கொடுமையான சம்பவங்கள் தான் நடக்கும். அதனால தான் போர் மேகங்கள், அணு ஆயுத பாதிப்புகள் கண்டிப்பாக ஏற்படுவதுக்கு வாய்ப்புகள் நம்ம சொல்கிறோம். அணு ஆயுதம்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த கிரகம் இந்த பைத்தியம் பிடிக்குமா மனுஷனுக்கு. தீவிரவாத தாக்குதல் கண்டிப்பாக வரும்னு நம்மளுடைய 3ஆம் மாதம் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் தீவிரவாதம் வரும், அதன் மூலமாக போர் மூலம் இருக்குது. இதே வரி இருக்குது, செக் பண்ணிக்க. நீங்கள் இப்போ போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் இப்போ இந்த அடுத்தது இந்த ஆனி மாதம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆனி மாதம்ன்றது 15/6 16/7 இந்த மாதம்லாம் கூட ரொம்ப கடுமையாக இருக்கும். உலகத்துக்கு யுத்தங்களோ அல்லது பிரச்சனைகளோ, கொத்து கொத்தாக மரணம் ஏற்படுவதோ, நெருப்பால் மரணம் ஏற்படுவதோ, திருப்பி விபத்துகள், விமான விபத்துகள் ஏற்படுவதோ, விமானங்களால் நிறைய உயிர் சேதங்கள் ஏற்படுவதோ, வெள்ளம் வந்து அப்படியே காடாகி பிரச்சனையாகி மழை கொட்டுவது, அடுத்தது மலை பிரதேசங்களுக்கு பெரிய பாதிப்புகள், மலை சரிவுகள், அடுத்தது கடலால் பாதிப்பு, கப்பல்லாம் பிரச்சனையாக உண்டு. அதே போல் ட்ரெயினால் பாதிப்பு வருது. இதெல்லாம் காட்டுச்சு பஞ்சாங்க குறிப்புகள், பஞ்சாங்கத்தினுடைய அந்த கிரகங்களுடைய நிற்கக்கூடிய டிகிரிகள்லாம் நமக்கு இதெல்லாம் தான் காட்டுது. ஸோ இந்த துர்மரணத்திற்கெல்லாம் நம்ம ஒன்றும் எந்த பிராயச்சித்தமும் இல்லை. யாருக்கு அது இருக்குதோ போய் சேர வேண்டியதுதான். அதுக்கு துர்மரணத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தோடு துர்மரண சாஸ்திரம்னு ஒன்று உண்டு. இந்த காலகட்டத்தில் துர்மரணம் தான் இது பண்ணும். அது 80 வயசு எனக்குன்னு சொன்னால் கூட, 100 வயசு எனக்குன்னு சொன்னால் கூட அதெல்லாம் தெரியாது, மாட்டிப்பாங்க. அதில் பாருங்கள், இவ்வளோ பேர் செத்து ஒருத்தர் மட்டும் தப்பிக்கணும்னு இருக்கு. அது யோசிச்சு பாருங்கள், 0.001% கூட. அப்போ எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் அவரும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய இதுலேருந்து வந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தனால அந்த உயிர் பலின்றது இல்லாமல் இருக்குது. பட் இருந்தாலும் அடுத்த வருடம் வரைக்கும் அது அவருக்கு அது ஆபத்து இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அவர் நமக்கு யாருன்னு தெரியாது. சாஸ்திரத்தில் இது மாதிரி தப்பித்தாவே உடனடியாக அடுத்த ரிப்பீட்டட் இல்லாமல் இருக்கணுன்றது தான் சொல்லுவோம், தொடர்றதுக்குன்றது. அதனால் அவருக்கு அது என்னவோ அவங்களுடைய முறைப்படி அது பார்த்துக்கும். இது நம்ம வெறும் விபத்துன்ற மாதிரிலாம் பார்க்க முடியாது. கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் கவர்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, எல்லா ஏஜென்சியும் திறந்து விடும். வேலை செஞ்சவங்க, அந்த அப்லோடிங் பண்ணவங்க, டவுன்லோடிங் பண்ணவங்க, டெக்னிக்கல் ஸ்டாஃபு, அந்த உள்ளே வந்த ஸ்டாஃபு, யார் என்ன, பேசஞ்சர்ஸு எல்லாத்தினுடைய ரிஷி மூலம் நதி மூலம்லாம் எடுக்கணும். ஏன்னா இருக்கிறதுலே சொஃபிசிகேட்டட் சேஃபஸ்ட்டு ஃப்ளைட் அது ட்ரீம் லைனர் என்பது. அதுபோல் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டில் ரொம்ப மைனூட் சான்சஸ் தான், டபுள் இன்ஜின் அது. ஸோ நீங்கள் எல்லாமே புதுசாக படிக்கிறச்ச, அதை கூகுளில் சர்ச் பண்ணுறச்ச அதனுடைய சேஃப்டி எல்லாம் ரொம்ப ஹை எண்டாக இருக்குது. அதுக்கு போயிங் இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம், ஏஜென்சி கொடுக்கக்கூடிய விளம்பரம் கொஞ்ச நாள் ஆகும். மூல நட்சத்திரத்தில் இந்த அமைப்பு ஆரம்பிச்சிருக்கு. பூர நட்சத்திரத்தில் யுத்தம் ஆரம்பிச்சது. 7ஆம் தேதின்றது பூரம். இப்போ மூலம், மூல நட்சத்திரத்தில் 12ஆம் தேதி தானே இப்போ நம்ம பேசுகிறது. இந்த 12ஆம் தேதின்றது மூலம். மூல நட்சத்திரத்தில் ஆரம்பித்தது இது என்ன ஏதுன்றது டீப்பாக விசாரித்தாதான். மூலனாவே கேது. கேது ஏற்கனவே சூரியன் வீட்டில் இருக்கான். சதிகளா இல்லையான்றதெல்லாம் விசாரிக்கணும். இதனுடைய கண்டினியூஷன் இனி ஆகாமல் இருக்கிறதுக்கு சட்டத்திட்டங்கள் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி முதல்ல இனிமேல் எந்த ஃப்ளைட்டுக்காக இருந்தாலும் சீக்கிரம் எல்லோரும் அந்த டீப்பாக அவசரப்பட்டு அந்த செக்கிங்கெல்லாம் முடிக்காமல் கொஞ்சம் எல்லாமே அவங்களுக்கும் டைம் கொடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷனில் இல்லாமல் சேஃப்டி கொடுக்கக்கூடிய எல்லாருடைய இதையும் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் சட்டத்திட்டங்கள் மாட்டி கொஞ்ச நாளைக்கு 31வது வருஷம் வரைக்கும் உலகத்தில் சரி இருக்காது. ஒரு மாதிரி கலவரமாக தான் இருக்கும். அதனால தான் நான் நிறைய உங்கள் சேனலில் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருப்பேன். எல்லாத்தையும் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள்லாம் கவனமாக இருங்க. உங்கள் முதலீடெல்லாம் இந்தியாவில் போடுங்க, தங்கத்தில் போடுங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. வேலை வாய்ப்பெல்லாம் டக்குன்னு போயிடும், பயம் வந்துடும், சைக்காட்ரிக் எஃபெக்ட் வந்துடும். மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நிலைமைன்னா என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் இந்த கிரகங்கள் பண்ணும். கிரகம் ஜெயிக்குமா நம்ம ஜெயிக்குமானா கிரகம் தான் ஜெயிக்கும். சும்மா மனிதன் எல்லா விஞ்ஞானத்திலையும் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் வக்கர புத்தி போகிறதுக்கு மனிதன்கிட்ட வழி இல்லையே. இது மனிதன்கள் செய்யக்கூடிய வக்கர புத்தி. இதற்கெல்லாம் இதுவும் கடந்து போகின்ற போல் இதே போல் மீனத்தில்
சனி வந்த காலம் 27 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்குது. அந்த சமயத்தில் சனி மட்டும் பார்த்துருப்போம். இப்போ ராகு இருக்குது, கேது இருக்குது, குருவுடைய சஞ்சாரம், மற்ற சூரியன் செவ்வாயோட மூமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தா கொஞ்சம் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதனுடைய தொடர்ச்சி 2026ஆம் ஆண்டு வரைக்கும், என்னை பொறுத்தவரைக்கும் 28 வரைக்குமே, 27 எண்டு வரைக்குமே இது கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு செவ்வாய் வீட்டில் வரைச்சா அதை டீப்பாக இன்னும் அனலைஸ் பண்ணணும். நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நாஸ்ட்ராடாம்ஸோ அல்லது பாபா வாங்கியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நிறைய இந்த வருஷத்தில் கடுமையான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகள், வாழ்ந்து நம்மிடத்தில் மறைந்து அவர்கள் சொல்லிய விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கிறதும், இப்போ ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைவுகள் என்பது தனி. எனக்கு வந்து அது நான் பண்ணுறதில்ல, எனக்கு வந்து ஜோதிடம் தெரியும். இந்த ஜோதிடத்தில் இந்த பஞ்சாங்கத்தில் உடைய விஷயத்தில் கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுறது கொஞ்ச நாள் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் பஞ்சபூதத்தின் அமைப்பு, தீவிரவாத அமைப்பெல்லாம் பெரிய பாதிப்புகளை இன்னும் கடுமையாக தான் கொடுக்கும். அதில் வந்து இயற்கை அழிவெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா மழை வருது, வெள்ளம் வருது, சுனாமி வருது, பூகம்பம் வருதுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இது போல் விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய அரசாங்கங்கள் நினைத்தால் கண்டிப்பாக தடுக்கலாம். அந்த டெக்னீஷியன் நினைச்சால் கண்டிப்பாக தடுக்கலாம். பாதுகாப்பு, ஏன்னா அந்த ஃப்ளைட்லேருந்து வேறு ஒரு இடத்துலேருந்து அகமதாபாத்லேருந்து அந்த அகமதாபாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஃப்ளைட்டில் ஒரு ட்ராவல் பண்ணவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. வரச்சவே அதுவே வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து சரியாக இல்லை, ஒரு மனிதன் சொல்லியிருக்கார். அப்போ அது வந்து கண்டிப்பாக ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட அவர் சொல்லியிருப்பார். அப்போவே அதை சரி பார்த்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய இது இருக்காது. ஸோ அதை அலட்சியப்படுத்துறதுக்கு எந்த காரணம், ஏன் காரணம்? இவ்வளோ பெரிய லண்டனுக்கு பயணப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட்டு, கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த ஃப்ளைட்டு ஏற்கனவே இன்னும் டெல்லியிலேருந்து இந்த தொலைவுக்கு வந்திருக்கிறச்சவே ஒருத்தர் சரியில்லைன்னு படம் பிடித்து தன்னுடைய முகநூலில் பதிவேற்றிருக்காரு. அப்போ வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? அந்த முக்கியத்துவத்தை எங்கே தவற விட்டாங்க? ஏன்னா அவர் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் ஏன் கொடுக்கல? அவர் கொடுத்துருந்தா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? அப்போது தனிப்பட்ட அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் என்ன, அந்த டாடா நிறுவனம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக போகிறதோட நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எல்லாம் பண்ணணும். ஏன்னா பண்ணாதான் ரிஷி மூலம் தெரியும். விபத்து என்பது அடுத்த விஷயம். விபத்தாக இல்லை என்றால் அது வந்து கடுமையாக கண்காணிக்கப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இது ஒரு தடவை ஈஸி ஆகிடுச்சுன்னா இனிமேல் எல்லாமே ஈஸி ஆகிடும். ஸோ இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எதையும் நம்ப முடியாத ஒரு காலகட்டம் என்பது தான் ஜோதிடத்தில் காட்டக்கூடிய விஷயம். இந்த ஆக்சிடென்ட் வந்து கிரக அமைப்பு தான் காரணமா இல்லை வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்குமா சார்? இல்லை இந்த ஃப்ளைட்லேயே ஆல்ரெடி இஷ்யூ இருந்தனால இதுதான் காரணம்? இல்லைங்க, இந்த கிரகம் இது மாதிரி விபத்துக்கு ஏற்படும்ன்றது தான் நாங்கள் சொல்ல முடியும். அது இந்த ஃப்ளைட்டு வந்திருக்கு, அடுத்து இனி தொடராமல் பார்த்துக்கிறது தானே கவர்மெண்ட்டுடைய வேலை. அப்போ அவங்க தானே டீப்பாக பண்ணணும் எல்லா ஃப்ளைட்டும். இல்லைன்னா 2 ஃப்ளைட் ஏஜென்சிக்குள்ளே யார் முதலிடத்தை பிடிக்கிறதும் கூட பிரச்சனை இருக்கலாம். அதெல்லாம் இந்த ஏன்னா இப்போ வந்து மனிதன் வக்கர புத்தி தான் வேலை செய்யுன்ற நான். ஏன்னா மக்கர புத்தி தான் யார் ஃபஸ்ட்டு, யார் இது, இந்தியாவில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஸோ இது மேலே தான் இது வரும். இது வந்து டீப்பாக பார்க்கணும். அது வந்து அதனுடைய ஏஜென்சிஸ் தான் பார்க்கணும். ஏன்னா கெட்ட நேரம் இயற்கையாக ஏற்படுறது தான் நம்பணும்னு நம்ப முடியாதுல்ல. கெட்ட நேரத்தில் மனிதன் வந்து வக்கரத்தால் தானே ஏற்படும்ன்றது காட்டுது. அந்த இப்போ தீவிரவாத அச்சுறுத்தல் ஏற்பட்டதுனால தானே யுத்தம் வந்தது. இப்போ இந்த யுத்தம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே போய் யுத்தம் பண்ணலையே. காஷ்மீரில் வந்து அவங்க ஏன் பண்ணலன்னா நம்மளை இவ்வளோ பேர் உயிரை கொல்லலைன்னா ஏன் வரப்போகுது? அதுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் 2031 வரைக்குமே இருக்குது. கொடுமையாக இருக்கும். கூட்டம் கூட்டமாக சாப்பிட்றது, கும்பலாக சாப்பிட்றது, பயத்தில் சாப்பிட்றது, யுத்தத்தில் சாப்பிட்றது, ஆயுதங்கள் சாப்பிட்றது, அணு உலைகளால் சாப்பிட்றது, நெருப்பு பந்தத்தால் பிரச்சனை ஆகுது. பாருங்கள், பாவம் தீ தான் பழக்கிறதுன்னு காட்டுது. அப்படியே எரிஞ்சு இது வரக்கூடிய அமைப்பு இருக்குது. எவ்வளோ ஒரு செகண்ட் யோசிச்சுப்பார். நம்ம பிரதரா, நம்ம சிஸ்டரா, நம்ம தாயா தந்தையை யோசிச்சுப்பார், நம்ம குடும்பத்தில் சேர்ந்த யோசிச்சுப்பார். ரொம்ப கொடுமையான விஷயம். அதே போல் நான் சொல்லியிருந்தேன், இது குழந்தைகள் ட்ராவல் செய்யக்கூடிய வண்டிகள், ஸ்கூல் அதெல்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து இருக்குது. அதில் வெக்கேஷன், இந்த ஸ்கூல் வெக்கேஷன் போகிறது, ட்ரிப்பு போகிறது,
இந்த டூர் போகிறது இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும், ட்ரெயினில் பார்த்துக்கணும், இதெல்லாம் எளிதில் தீப்பற்றக்கூடிய தொழிற்சாலைகள் எல்லாம் பார்த்துக்கணும். உலக நலனுக்காக மக்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் சார்? ஒன்றுமே இல்லைங்க, அவங்கவுங்க மத வழக்கப்படி பிரார்த்தனை பண்ண போதும். பிரார்த்தனை தான் பெருசாக ஜெயிக்கும். மனித வாழ்க்கையில் பிரார்த்தனை, நீ இந்துவாரு முஸ்லீமாரு, இந்துவாரு முஸ்லீமாரு கிறிஸ்டினாரு, சாதாரணமாக உலகம் நல்லா இருக்கணும்னு, உன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுற மாதிரி. இந்த உலகம் நல்லா இருந்தால் தானே நம்ம நல்லா இருக்க முடியும். நான் நல்லா இருக்கணும்னு உலகமே நல்லா இல்லைன்னா நீ எப்படி நல்லா இருப்பேன்? ஸோ ஒரு செகண்ட் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணால் வலிமை அதிகம், கூட்டு வலிமை. அதில் வந்து கிறிஸ்டின்ஸ் இதுவும் வந்து முஸ்லீம்ஸ் இதுவும் வந்து அது பிரார்த்தனைகளில் வரும். இந்து தர்மத்தில் வந்து அது உண்டு. ஆனால் நிறைய பேர் வந்து அது தனக்காக சுயநலமாக மாற்றிக்கிறது வந்து கொஞ்சம் மாற்றி பொது கூட்டு பிரார்த்தனைகள் உண்டு எல்லா இடத்துலையும். அது வந்து நிறைய பண்ணணும் இனிமேல். அது பண்ணுறது எல்லா மதத்துலேயும் சேஃப்டி கொடுக்கும். இப்போ இந்த 242 பேருமே பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகளோட. ஏன் அந்த குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டீங்க? படிக்கிற குழந்தைங்கள்லாம் தனி இல்லை. 270 பேருக்கு மேலேன்றாங்க அந்த கணக்கு. அவர்களும் தான் பாவம், இன்னசென்ட்டாக ஒன்றுமே தெரியாது படிக்க வந்த ஒரு குழந்தைங்க, மெடிக்கல் கனவோட வந்த குழந்தைங்க, நாளைக்கு இந்த டாக்டர் ஆகணும் அந்த டாக்டர் ஆகணும்னு இருந்த குழந்தைங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. சாப்பிட்டதுக்கு ஒரு சோதனையாது. ஹாஸ்டலில் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க, கட்டடிச்சிட்டும் போல. அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கொடுமை வந்துடக்கூடாது இல்லையா? அதெல்லாம் அதுதான் சொல்லுங்கள். இது நடக்காமல் இருக்க ஏதாச்சும் பூஜைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் விஷயம் இல்லைங்க சார், இந்த காலகட்டம் துர்மரண சாஸ்திரம். இதில் வந்து பூஜைகளோட எல்லா மனிதர்களும், நீங்கள் நானும் எல்லாருமே இந்த கூட்டத்தில் இதை பெருசாக நான் என் ப்ரெடிக்ஷன் கரெக்டாக நடந்துச்சுன்னு நான் பண்ணேன்னா நான் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கேன். இதெல்லாம் நடக்கும்ன்றது நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்டு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும், அது அதிகாரிகள் கன்சென்ட் இருக்கணுன்றது தான் நாங்கள் விரும்புகிறது. எங்களுக்கு பேர் வந்து என்ன ஐயாவுக்கு இவ்வளோ பேர் உயிர் போயிட்டு எங்களுக்கு பேர் வந்து அந்த ப்ரெடிக்ஷன்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு நடக்காமல் போய் எங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலே பரவாயில்ல. ஏன்னா அதனால் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பேர் ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. 1000 கமெண்ட்ஸில் 1,00,000 பேர் பார்த்தா, 1 மில்லியன் வீடியோ பார்த்தா இப்போ 100 பேர் வந்து கண்டபடி தான் பேசுவாங்க. அந்த 100 பேர் அந்த வக்கரம் பிடிச்சவங்க பேசணும். நான் தான் சொன்னேன், வக்கரம் இருக்குது, வக்கரத்தில் தான் அந்த உலகம் இருக்குது. இப்போது வக்கரம் பிடிச்சவர்கள் கமெண்ட்டை வந்து நம்ம ஏன் பார்த்துக்கணும்? அவன் குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ, அவன் நம்ம மேலே தப்பாக போயிட்டு அவன் மன சாந்தியாக இருந்தால் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். அதனால் நாங்கள் சொல்கிறக்கூடிய இந்த துர்மரணங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான பிரார்த்தனைகளை மக்கள் எல்லோரும் செய்ய வேண்டும். அனைத்து மதத்தினரும் செய்ய வேண்டும் தான். ஜோசியை நம்புறீங்களோ ஜோசியை நம்பலையோ, நீங்கள் பாபாவை கும்புறீங்களோ, ராகவேந்திர கும்புறீங்களோ, அல்லாவை கும்புறீங்களோ, ஜீசஸை கும்புறீங்களோ, மேரியை கும்புறீங்களோ, இந்த துர்மரண காலகட்டம்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம் என்பதை பார்த்து கொண்டால் போதும். இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஆபத்துகள் வர இருக்கு? இல்லை, இதே விமான விபத்துகளே அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரயில்வேயில் ரொம்ப பார்த்துக்கணும். அதே போல் இந்த பள்ளி குழந்தைங்க போகிறது ஸ்கூலுக்கெல்லாம் நான் இந்த சொன்னது, இந்த வாத்தியாருங்க அந்த இதெல்லாம் ரொம்ப அதிகப்படுத்தணும். ஏன்னா இந்த டூர் இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக போகணும். அதே போல் இந்த கப்பலில் போகிறது டூரு, இந்த போல் இந்த டூரிஸ்ட் இதெல்லாம் இந்த வந்து இந்த காலகட்டத்தில் எந்த விதமான பெரிய அந்த கப்பல்களுக்கு அழிக்கக்கூடிய அளவுக்கு தீவிரவாத அமைப்பெல்லாம் திடீர்னு பண்ணணும். ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெரிய கொதிப்பான நிலைமை தான் காணப்படும். காலநிலை மாற்றம், பூகம்பங்கள், அதே போல் வந்து கடல் வர்றது, மெயினாக மலைகள் சரிவுது, வெள்ளக்காடாகும், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். எந்த இடத்துலலாம் ஏற்கனவே 100 ஆண்டு கால சரித்திரம் எடுக்கணும். 100 ஆண்டு காலத்தில் எங்கே பூகம்பம் வந்ததோ, எங்கே பெரும்பள்ளம் வந்ததோ, எந்த ஊர் அழிஞ்சுதோ அந்த ஊருக்கெல்லாம் 2031க்குள்ளே உடனே கணக்கு போடக்கூடாது. 31க்குள்ளே திருப்பி அந்த ஊர்களுக்கெல்லாம் பாதிப்பு நிச்சயமாக வரும். ஸோ இந்த இடம் தான் சொல்ல முடியாது. அதான் 100 ஆண்டு கால ஹிஸ்ட்ரி எடுத்தாவே அந்த இடத்துல ஏற்கனவே வந்ததுன்னா வரும். அது மாற்றம்லாம் வராது, திருப்பி வரும். சரித்திரம் திரும்பும் பண்ணுவாங்கள்ல, அதுபோல் சரித்திரம் உலகத்திலே இருக்குது, இந்தியாவிலே இருக்குது. அரசியல் தலைவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து, பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸுகளுக்கு ஆபத்து, நிர்வாகம், தொழிற்சாலைகள், அந்த எளிதில் தீப்பற்றக்கூடிய பெட்ரோலியம் தொழிற்சாலைகள், கெமிக்கல் தொழிற்சாலைகள், பெயிண்ட் தொழிற்சாலைகள், இதெல்லாம் ரொம்ப பார்த்துக்கணும். எளிதில் நம்மனா லிஸ்ட்டாக படிக்க முடியும், இண்டஸ்ட்ரியல் லிஸ்ட்டை படிக்க முடியாது. இதெல்லாம் எளிதில் தீப்பற்றக்கூடிய விஷயங்கள். அதே போல் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து மெயினாக வந்து இந்த ஸ்டாம்பேட் ஆச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்கள் இதில் சொல்லியிருக்கேன் நான். மார்ச்
பெரும் கூட்டங்கள் சேர்றது, ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், திருவிழாக்கள், கோயில்களில் ரொம்ப கவனமாக இருக்கும். கோயிலில் கொஞ்சம் சிஸ்டம் வந்து, ஏன்னா தெய்வ கூத்தம் வந்து காட்டப்படுது, அதனால் கோயில்களில் தான் துர்மரணம் அதிகமாக காட்டுது. ஸோ கோயிலெல்லாம் கொஞ்சம் பெரிய கூட்டம் வர இடத்துலலாம் நிறைய டெப்ளாய் பண்ணி, போலீஸ் செக்யூரிட்டி பர்சன் எல்லாம் பண்ணி, கொஞ்சம் இந்த விஐபிஸோடைய ஷெடியூலெல்லாம் அன்றைக்கி நிறுத்தி, விஐபிஸ்க்கெலாம் அந்த நாள் எதுக்கு தரிசனம், மற்ற நாளில் வந்து கொடுத்துட்டுப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு பௌர்ணமின்னா கோயில் கிரிவலம் வர்றாங்க, அன்றைக்கி ஏன் விஐபியை கொடுக்குறீங்க? அவங்க மற்ற நாளில் வந்து சாமி திருவண்ணாமலையை கேட்க மாட்டாங்க. மக்கள் வரக்கூடிய நேரத்தில் விஐபி அந்த பிரேக் தர்ஷனம் எல்லாம் நிறுத்திட்டு சாதாரணமாக எல்லாருக்கும் பெருமையாக போட்டு, அந்த டியூட்டி வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸையும், போலீஸ் கூட மனிதர்கள் தானே, 8 மணி நேரம் 10 மணி நேரம்னா வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவங்க உடம்பு என்ன ஆகும்? அவங்களுக்கு ஆர்ட்டு அதே ஆர்ட்டு தானே. 4 மணி நேரம் மாற்றி அவங்களே ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சு நிறைய இது பண்ணி, இந்த அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதெல்லாம் மாற்றி அவங்கக்கிட்டலாம் முதல்ல ரிக்வெஸ்ட் பண்ணி இது போல் வேணாம். ஏன்னா கோயில்களில் காட்டுது, அந்த கோயில் ரொம்ப கடுமையாக காட்டுது. ஸோ எல்லா கோயில்லையும் பார்த்துக்கிறது. அதே போல் மலை கோயில்கள்லாம் பாதுகாப்பாக, அதில் ஏற்கனவே இயற்கையெல்லாம் என்னென்ன பாதிப்பு இருக்கோ அதெல்லாம் மீண்டும் மீண்டும் நோண்டாமல் இருக்கிறது, கட்டடம் கட்டாமல் அனுமதிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா திருப்பி நீங்கள் நிகழ்ச்சி செல்வி சொன்னார் நடந்துச்சுன்னு எடுத்துன்னு தான் இருக்கணும். ஸோ எனக்கு வந்து நான் சொன்ன கெட்ட நிகழ்ச்சி நடக்காமல் நல்ல நிகழ்ச்சி நடந்தாவே போதுமாக தான் நான் பார்க்குறேன். ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். Meenakshi College of Nursing Mangadu and Aramika Meenakshi College of Nursing Kanchipuram, BSc, MSc and Post Basic BSc. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.